கரெக்ட் தான். அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேற, இது வேற அது வேறு, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரெண்டு பேத்துக்கும் வேற. இது வேற அது வேறு, இது வேற அது வேறு. முக்கியமா எந்நேரமும் மீன் பிடிக்கிற மீனவர்கள் அந்த இடத்துல பீச்சு காத்த சுவாசமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்களா? அவங்க வாழ்வியல் முறை இங்க ரிச்சா இருக்கா? இல்லையே. நீ வீடு வாங்கிட்டு சீசோருக்கு எதிர்த்தாப்புல இன்னும் கடலை பார்த்துக்கிட்டு நீ சில்லுன்னு ஒரு காஃபி சாயந்தரத்துல பீச்சை பார்த்து நீ சொல்ற, அங்கேயே வாழ்றவங்களோட வாழ்வியல் ரிச்சா மாறலையே. கடல் தொழில் பண்றவங்க ரிச்சா இருக்கணும்னு தம்பி, ரிச்சா மாறலையே, லைஃப் மாறலையே. நீ வெளில இருந்து போய் வீடு வாங்கி நீ இடம் வாங்கி நீ பத்தாவா இருக்க. அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட வே ஆஃப் இன்கம் வேற, நம்மளோட இல்லை. அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா ஆகிட்டானா அமெரிக்காவில் லோன் கொடுத்துருப்பான், திரும்பி கோவிட் வந்தால் மானிட்டரிங் கொடுப்பான். இங்கே கொடுத்தாங்களா? பேரளவில் டிவியில் சொன்னாங்க, எங்கே கடன் கைக்காம விட்டாங்க. பூரா சிபில்லாம் பாழா போய் எல்லாம் தெருவுக்கு வந்து பாதி பேருக்கு சிபில் அடி வாங்கிட்டு அவன் சிபில் வந்து 6 மாதம் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி கொடுக்குறான். நீ க்ளோஸ் பண்ணி கொடுக்குறியா? அமெரிக்காவில் 6 மாதம் வாட்டி க்ளோஸ் பண்ணி கொடுக்குறான். அதாவது நீ கட்டுறதையே அதோட க்ளோஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு லோன் கொடுப்பான். அந்த வீடு கட்டி கொடுக்குறான் எல்லாருக்கும். மலேசியாவில் கவர்மெண்ட்டே வீடு கட்டி கொடுத்துரும், ஒரே பேட்டர்னில் வீடு இருக்கும். அங்கே பங்களா கட்டுறதுனா தான் நீ கவர்மெண்ட் போய் அனுமதி வாங்கணும். வீடு கொடுத்துருவாங்க, இஎம்ஐ கட்டுறப்ப கட்டலாம், உங்களுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கிற வீடு எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே இஎம்ஐ கட்டாமல் இருக்க முடியுமா? நம்மளோட என்டையர் கல்ச்சரே வேற மாதிரி இருக்கு. அதுல தான் இந்த கல்ச்சர் ஆஃப் பீப்புள்ஸா பார்த்தேன். ஓ ஐசி இப்படி ஒரு மகிழ்ச்சியான கும்பலா கல்ச்சர்ல அப்படி